நேற்று நான் போட்ட வீடியோக்கு நம்ம ஊரில் இருந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. உங்களோட சப்போர்ட் எப்போதுமே எனக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னடா திருவிழாவே முடிஞ்சு போச்சே, இப்போ தான் தேர் வீடியோ போடுறலான்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. எனக்கு எப்போதுமே நம்ம ஊரில் தெப்ப திருவிழாவை விட தேரோட்டம் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும், தேரோட்டமா தெப்பமா? கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேரோட்டத்தில் தேர் இழுக்கிறவங்க கூட இவ்வளோ ஜூஸ் குடிச்சிருப்பாங்களான்னு தெரில. சுற்றி வரதுக்குள்ளே கிட்டத்தட்ட எவ்வளோ ஜூஸ் உள்ளே போச்சுன்னு கணக்கே இல்லை. ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தா திடீர்னு ஒரு கால், இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது வந்துடுங்கன்ட்டு. சரி ஓகேன்ட்டு கிளம்பியாச்சு. ஆஃபீஸ் போனாலே ஃபேஸ் கொஞ்சம் சீரியஸாக மாறிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிவிடுங்க. ஒரு ஊர் ரொம்பவே வரலாற்று பேர்மிக்க ஒரு ஊராக இருக்கும். ஆனால் அந்த ஊரை தாண்டி வெளியில் போய் கேட்டால் இப்படி ஒரு ஊர் இருக்கான்னு கேட்பாங்க. என்னோட இந்த வீடியோஸ் பார்த்து எங்களோட ஊர் பேர் ஒரு 2 பேருக்கு தெரிஞ்சால் கூட அது எனக்கு பிளெஸ்ஸிங் தான். இதை நம்ம ஊர்லேருந்து பார்க்குற எல்லாரும் யோசிப்பீங்க அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய காலேஜ் டைமில் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் நம்மளோட ஊரை மென்ஷன் பண்ணும்போது அப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், மதுரை சைடு அப்படின்னு சொல்லும்போது தான் மதுரையை வச்சு தான் தெரியவே வரும். என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் உங்களோட இனியா. சிவகங்கைனாலே வேல்நாச்சியார் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரமான ஒரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு அழகான ஊர் தான் எங்களோட காளையார்கோவில் சீமை. நீங்கள் இது வரைக்கும் எங்கள் ஊரை கேள்விப்பட்டதே இல்லைன்னா Black Heart கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா White Heart கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம ஊர்லேருந்து தான் என்னோடய வீடியோஸே பார்க்குறீங்க அப்படின்னா சும்மா ரெட் ஹார்ட்டை பறக்க விடுங்க. நம்ம ஊரோட பெருமையை நம்ம சொல்லலைன்னா வேறு யார் சொல்லுவா?